Daily. Taste the Daily. அந்த வேட்டையனுக்கு இதை சொல்றீங்க, நீங்க கூலி படத்தோட இசை வரும். கூலி படத்துக்கு ஒரு தீம் மியூசிக் போட்டிருக்காரு, அதுவே வந்து நான் இப்பயும் சொல்றேன், இந்த 1000 கோடிங்கிற டார்கெட்டை நீங்க பேச வேண்டாம். இல்ல, சந்திரமுகி 2வது பாகத்துக்கு வேட்டையன்னு தான் பேர் வச்சாரு பாசு சார். விஜய் 300 கோடி சம்பளம். சரி, விஜய் 300 கோடி கொடுத்துருங்க. கூட நடிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? தெருக்கோட்டிலேண்டி போலி. இன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச் வேட்டையன் மூவியோடது. வேட்டையன் எப்போ வரப்போகுதுன்னு ரசிகர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சோ வந்து இன்னைக்கு வேட்டையனோட ஆடியோ லான்ச், அதை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்கள். அது ஒரு வேட்டையன் திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நிறைய ரசிகர்கள் வெளி ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய சொந்த செலவுல இந்த நிகழ்ச்சிக்காக வந்து பல ஆயிரம் ரசிகர்களுக்கு வந்திருக்காங்க. அதுல ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, பொதுவான ரஜினி ரசிகர்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே என்னன்னா, இந்த பாட்டு, இந்த மனசுலயோன்ற பாட்டு ஏற்படுத்தின அந்த அதிர்வு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருக்குமே வந்து அந்த நேர்ல ஒரு வாட்டி அதை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில வராங்க. இன்னைக்கு இன்னொரு பாட்டு வேற ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு அதிரடியான பாட்டு. ரெண்டுமே வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்கு. பொதுவா ஒரு ஒரு படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் எதுல வரும்னா, முன்னெல்லாம் பாட்டு தான் அதை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்த உடனே இன்னும் ஒரு படி மேல போகும். இந்த படத்துல இந்த மனசுலயோன்ற ஒரு பாட்டு அந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த பாட்டு கொடுத்துருக்கு. சூப்பர் சார், சூப்பர். இன்னைக்கு ஆடியோ லான்ச் வந்திருக்குல்ல, சோ வந்து நிறைய திரை பிரபலங்கள் வந்து படையெடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் வர்றாங்க? இந்த படத்துல இருக்கிறவங்களே எல்லாருமே பெரிய நட்சத்திரங்கள் தான். கண்டிப்பா. அமிதாப் பச்சன் வந்து இந்திய திரையுலகின் அடையாளமா பார்க்கப்படுறாரு. மிகப்பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒருத்தர். அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காரு. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபகத் பாசில் இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து ஒரு சென்சேஷனல் ஆக்டர் இருக்கு. அடுத்து ராணா டகுபதி, அவரும் வந்து தெலுங்கு திரையுலகில், தெலுங்கு மட்டும் இல்ல, இந்த தென்னிந்திய திரையுலகில் ஒரு முக்கியமான ஒரு நடிகர். அதே போல இன்னும் நடிகைகள் பார்த்தா மஞ்சு வாரியர், இப்போ அவங்க இந்த 45 வயசுல சென்சேஷனல் ஆக்டரா மாறிட்டாங்க. யங் ஆக்ட்ரஸ் கூட வந்து ஈடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களோட டான்ஸ் இருந்தது அந்த பாட்டுல. அப்புறம் துஷாரா விஜயன், அவங்களும் ஃபேமஸ் தான். அடுத்து ரித்திகா சிங், இவங்க எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வராங்க. கூடுதலா வெளியிலிருந்து யார் வராங்கன்னு நமக்கு தெரியாது. படத்தினுடைய நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் பங்கு பெறுறாங்க. அதுதான் லைக்கா நிறுவனம் சொல்லியிருக்கு, நட்சத்திர ஒரு கலை விழா மாதிரி மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட விழாவா அந்த மாதிரி இருக்கும்ன்றாங்க. இப்ப இவங்க இந்த நிகழ்ச்சியில பேசுற எல்லாமே வந்து ஒரு புதுசா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வேட்டையன்ல என்ன நடந்தது, வேட்டையன் ஷூட்டிங் எப்படி நடந்தது, இந்த நட்சத்திரங்கள் வந்து அதுல எப்படி பங்கெடுத்துக்கிட்ட, இது எதுவுமே தெரியாது. யாருமே அதை பகிர்ந்துக்கல, ரகசியமா தான் வச்சிருந்தாங்க. இப்ப படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஒரு 20 நாள் இருக்கு. 20 நாளைக்கு முன்ன இந்த கண்டென்ட் மொத்தமா அவங்க அங்க தள்ள போறாங்க. படத்தை பத்தின சீக்கிரங்கள் வந்து வெளியாகும். சூப்பர் சார். சரி, இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் சார் அரசியல் வந்துட்டாரு. சோ வந்து விஜய் சாரை பத்தி வந்து நிறைய ரஜினி சார் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியால போகுது. ஒரு பக்கம் பார்த்தா வந்து விஜய் வந்து கிழித்தெடுக்க போகிறார் ரஜினி அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினி ஒரு நாளும் வந்து யாரையும் தனிப்பட்ட முறையிலும் சரி, மேடைகள்லும் சரி, அவரு தரக்குறைவாவோ அல்லது எதிர்மறையோ பேசுனதே கிடையாது. நீங்க இப்ப ரஜினியை தனிப்பட்ட முறையில் போய் பாக்குறீங்க, பர்சனலா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய ஆள் பர்சனலா சந்திச்சாலும் கூட அடுத்தவங்களை பத்தி வந்து அவரு அந்த குறை பேசுறது அல்லது விமர்சிக்கிறது, அந்த பழக்கம் ஒரு நாள் ரஜினிக்கு இருந்ததில்லை. இருந்தா இந்த திரையுலகில் அவருக்கு இந்த ஒரு நிலை, இப்படி ஒரு உச்சத்துக்கு வந்து கண்டிப்பா இருக்காது. நீங்க திரையுலகில் பாத்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா, ரஜினிகாந்த், இவங்க மேல பெரிய மரியாதை என்னன்னா, அவங்க ஒரு நாளும் அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டாங்க, அடுத்தவங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தவறா பேச மாட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்கிற குவாலிட்டி. நீங்க ரஜினி சார் எந்த மேடையிலாவது ஏறி யார பத்தியா தப்பா பேசுனீங்க பாத்துறீங்களா? தன்னை வந்து அவமானப்படுத்திய தயாரிப்பாளரை கூட மரியாதையா தான் பேசினார் ரஜினி. அதனால அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரு. நிச்சயமா ரஜினி வந்து விஜயை பத்தி நெகட்டிவா பேச மாட்டார். வேணும்னா இந்த மேடையில கூட அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் இப்பதானே வந்து மாநாடு தேதியெல்லாம் அறிவிச்சிருக்காரு. அடுத்து தன்னுடைய ரூட் என்னங்கிறதையும் விஜய் வந்து இப்போ ஓரளவு கிளியர் பண்ணிட்டாரு. அதனால வந்து
விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் பயணத்துக்காக ஒரு வாழ்த்து சொல்ல வாய்ப்பு இருக்கே தவிர அவரை ஒரு நாளும் வந்து அவர் திட்ட மாட்டாரு அல்லது நெகட்டிவா பேச மாட்டாரு. சூப்பர் சார், சூப்பர். இப்போ கோட் படத்துல வந்து நெறைய பிரபலங்கள வந்து நடிக்க வச்சாங்க. சோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த வேட்டையன் படத்துலயுமே வந்து நெறைய பிரபலங்கள வந்து நடிக்க வைக்கிறாங்கல்ல. இல்ல இந்த கம்பேரிசனே தப்பு இது ஆக்சுவலா. இப்ப ஏன் அதுக்கு ஏன்? முன்ன ஜெயிலர் போய் எடுத்துக்கங்க. ம், ஜெயிலர்ல என்ன மாதிரி நட்சத்திரங்கள் வந்தாங்க? ம், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் ஒரு பெரிய ஆட்கள தான் அதுல கூட்டிட்டு வந்தாங்க. ம், மோகன்லால் சார், இந்த பக்கம் ம ஒரு சிவாண்ணா, ம், அப்புறம் சுனில் இவங்க எல்லாருமே தமன்னா இந்த ம். காம்பினேஷனே வந்து புதுசா தானே இருந்தது. ம். அந்த வகையில இந்த படத்துக்கு வேணா அவங்க வழி காமிச்சாங்கன்னு சொல்லலாம். அத பார்த்து தான் இவங்க பண்ணாங்கன்னு வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஓ! அப்படி கோட்ட வந்து இது எப்பயுமே ரஜினி சார் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ம், முன்னோடியா தான் இருந்திருக்காரு. யார ஓகே. பார்த்து அவர் வந்து தன்னுடைய பாணிய வந்து மாத்திக்கல அல்லது யாருடைய ரூட்டையும் அவர் காப்பி அடிச்சதே கிடையாது. ம், அவருக்குன்னு ஒரு தனி ரூட்ட அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு படத்துல அவர் சொல்லுவாரு, ம், நான் போற பாதையெல்லாம் வந்து வழியாகணும். நான் ம். போற வழியெல்லாம் பாதையாகணும்னு சொல்லுவாரு ஒரு படத்துல. ஓகே. நான் யார் பாதையிலும் போக விரும்பல. ம், நான் போற பாதை முழுக்க எனக்கு நான் போற வழி முழுக்க எனக்கு பாதையா மாறணும். ம். அடுத்தவங்க அதுல பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு ரஜினி. கோட் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல. சோ அதனால கோட்ட கம்பேர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஜெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓ! அப்ப வந்து கோட் தான் காப்பி அடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. இல்ல நான் அதுக்கெல்லாம் பரவே இல்ல. ஓகே, ஓகே. சொல்றேன் ம், நட்சத்திரங்கள் அதிகமா வந்த படம் ம். அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்தா ஜெயிலர் தான். ஜெயிலர் தான். அப்புறம் தான் மத்த படங்கள். ஏன் சார் இப்போ இந்த படத்துல வேட்டையன்ல வந்து அமிதாப் பச்சன் சாரா இருக்கட்டும், ராணா சாரா இருக்கட்டும், ஃபகத் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே வந்து நடிக்க வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப ரஜினி சார் படங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வியாபாரம், பெரிய திருவிழா மாதிரி ஆயிடுச்சு அது. கரெக்ட். நீங்க சொல்றதுனால தான் நானும் ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு அவர் கூட கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்னே சொல்லலாம். ம். சோ சார வச்சு நடிக்க ரஜினி சார வச்சு நடிக்க வச்சாலே படம் வந்து ஹிட் குடுக்கும். கண்டிப்பா. சோ அப்புறம் ஏன் இத்தனை நடிகர்கள் தேவைப்படுறாங்க? அதுதான். அதுல இந்த படத்துல இந்த கேரக்டர்ல யார் வேணா பண்ணதான் போறாங்க. ம், இப்ப ரஜினி சார் நடிக்கிறாரு. ம், மற்ற கேரக்டர்ஸ்ல இப்ப அமிதாப் சார் இருக்காரு, மத்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? ம், இந்த பாத்திரத்தில் யாராவது ஒருத்தர் நடிக்க வைக்க தான் போறாங்க. ம், இங்க தமிழ்லயே கூட ஒருத்தர் நடிக்க வைக்கலாம். ஆனா அமிதாப் பச்சன்ற ஒரு ஐகான். அவர் வந்து இந்திய திரைகளின் அடையாளம், பெருமைக்குரிய அடையாளமா நம்ம பார்க்கிறோம்ல. ம். அவர் இதுவரைக்கும் தமிழ்ல படமே பண்ணதில்ல. கண்டிப்பா. பல முறை அதுக்கான வாய்ப்பு வந்து கூட வந்து அது அமையாம போயிடுச்சு. ம், அத வந்து அவர் ஒரு குறையாவே சொல்லிட்டு இருப்பாரு ம், அமிதாப். ஆனா அவருக்கு ஒரு அதிர்ஷ்டவசமா வந்து ரஜினி படத்திலேயே வந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. ம், ம். அறிமுகம்ங்கிறது ரொம்ப பக்காவான ஒரு அறிமுகமா அமைஞ்சு போச்சு. அதனால அவர் மகிழ்ச்சியா நடிக்க ஒத்துக்கிட்டாரு. ஓகே, ஓகே. இது வந்து என்னன்னா இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம். ம், அதே போல மார்க்கெட் வைஸ் பாத்தீங்கன்னா கூட நார்த் இந்தியாவுல வந்து ரஜினி, அமிதாப் ம். 33 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கூட்டணி சேர்றாங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அந்த 33 வருடம் ஆயிடுச்சு. 33 வருஷம் கடைசியா அவங்க ஹம்முன்னு ஒரு படம் நடிச்சாங்க. ஓகே அந்த சார். ஹம் படம் தான் பாஷாவா வந்து உருமாறி இங்க வந்தது. ஓகே சார். பாஷாவோட மூலம் எதுன்னா ஹம் படம் தான். ஹம் படம் தான். அதுலதான் 2 பேரும் ஒண்ணா நடிச்சாங்க. ம். அதன் பிறகு இப்பதான் 2 பேரும் ஒண்ணா நடிக்கிறாங்க. ஓகே. அது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. எப்பவுமே சினிமாங்கிறது ஃபைனலி அது ஒரு பிசினஸ். ம், இந்த பிசினஸ்ல அதிகமா எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்? ம், அதத்தான் வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இந்த டைம்ல இந்த மாதிரியான நட்சத்திரங்கள ஒண்ணா சேர்க்கிறது மிகப்பெரிய ஒரு பிசினஸா மாறுது. ம். அதனால வந்து அத செய்றாங்க. இப்போ அந்த மூவில பாத்தீங்கன்னா ரஜினி சார் மட்டும் தான் இருக்காங்க. மத்த 3 ஆக்டர்ஸ்மே வந்து நார்த் இந்தியா சைடு உள்ள ஆக்டர்ஸ் தான். சோ வந்து ஏன் இல்ல வந்து அமிதாப் மட்டும் தான் நார்த். சார் ஃபகத் சாருமே வந்து ஃபேமஸ் வந்து நார்த் பகத் இந்தியா. பாசில் மலையாளம், இங்க ம். சவுத்ல ஃபேமஸ். ஆ, இப்போ வந்து ஹிந்தில நடிக்கிறாரு. ஆமா. அவ்வளவுதான். ஹிந்தில நடிச்சிருக்காங்க. ராணா சாருமே வந்து நம்ம தமிழ் கிடையாது இல்லையா? தமிழ் கிடையாது. ம். ஆனா அவரு இந்தியா முழுமைக்கும் அறியப்பட்ட நடிகர் தான் இப்போ. அறியப்பட்ட நடிகரா இருந்தாலும் ஆமா. நம்ம இதுல தமிழ் சினிமால உள்ள நடிகர்களையே நடிக்க வச்சிருக்கலாம்ல. அதுதான் தமிழ் சினிமால இருக்கிற இப்போ பிரகாஷ் ராஜ், நாசர் ம். இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் நடிகர்கள் இருக்காங்க. எல்லாரையுமே வந்து ரஜினி சார் படத்துல நடிக்க வச்சுட்டாங்க. ஓகே. எல்லா படம் பெரும்பாலான படங்கள்ல பிரகாஷ் ராஜ் கடைசியா அண்ணாத்துல கூட நடிச்சாரு. ம். நாசர் நடிச்சிருக்காரு. நிறைய முக்கியமான நட்சத்திரம் நடிச்சிருக்காங்க. ஒரு படத்துல புதுசா வித்தியாசமா இருக்கட்டுமே. புதுசாவா படத்த வந்து நல்ல பிரம்மாண்டமா ஓட வைக்கணும்ன்றதுக்காக. நிச்சயமாதாம்மா. அதுதானே நோக்கமே. சினிமாவுல கடைசி நோக்கம் என்ன? நீங்க ம். என்ன வேணா சொல்லுங்க. நான் நல்ல கருத்து சொல்றேன். நல்ல ம். மெசேஜ் சொல்லப் போறேன். இந்த மக்கள திருத்தப் போறேன். இப்படி என்ன வேணா சொல்லுங்க. ஆனா கடைசியில எந்த புள்ளியில நிக்கும் அது? பிசினஸ் எப்படி இருக்கு? படம் ம். ஓடுச்சா ஓடலையா? நீ என்ன வேணா படம் ஏறுற. படம் ம். ஓடுச்சா இல்லையா? அத சொல்லு. அதானே கேட்பாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் பாயிண்ட். அதனால தான் வந்து இப்படி நட்சத்திரங்கள கொண்டு வராங்க.
சூப்பர் சார். ஒரு பக்கம் படம் நல்லா வரணும், சிறப்பா இருக்கணும். இன்னொரு பக்கம் அதோட பிசினஸ் பெருசா இருக்கணும். ஓகே சார். இதுதான் நோக்கமே. ஓகே சார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லல. சோசியல் மீடியால ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கோட் படத்துல வந்து விஜய் சாருக்கு வந்து 300 கோடி சம்பளம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்ப நெறைய டாக் போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு படத்துல வந்து பாதி சம்பளத்த வந்து ஹீரோக்கே குடுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து படத்துல வந்து சரியான இன்கம்ம வந்து ப்ரொடியூசர்ஸோ இல்ல மத்தவங்களுக்கோ எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வை போயிட்டு இருக்கும்போது, வேட்டையன் மூவில பாத்தீங்க அப்படின்னா நெறைய பிரபலங்கள் வந்திருக்காங்க. சோ இப்படி இவங்களுக்கெல்லாம் ரஜினி சாருக்கு பாதி சம்பளம், அமிதாப் பச்சன் சாருக்கு பாதி சம்பளம்னு கொடுத்தா எப்படி இன்கம் அவங்க எடுக்க முடியும்? இங்க சோசியல் மீடியால வர்ற செய்தி அல்லது பத்திரிகையில வர்ற செய்தி இது எல்லாத்தையுமே உண்மைன்னு எடுத்துக்கிட்டு ஒரு சினிமாவை பார்த்தீங்கன்னா, அந்த சினிமா வந்து கிழிச்சு தொங்க போட்டுருவீங்க. இப்போ பத்திரிகையில் வந்த செய்திப்படி கோட் படத்தோட பட்ஜெட் வந்து 500 கோடிக்கு மேல போகுது. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல விஜய்க்கு 300 கோடி சம்பளம். சரி, விஜய்க்கு 300 கோடி கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கூட நடிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? தெருக்கோட்டில போட்டீங்க, அவங்களுக்கு சில கோடிகள் கொடுக்கணும்ல. அப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 40 லட்சம் செலவாகும். இந்த மாதிரி பெரிய படங்கள் ஷூட்டிங் எல்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 40 லட்சம் செலவு. ஸோ தமிழ் தான் மெயின் பிசினஸ் சென்டர், தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாட்டில் ஒரு 500 600 கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுத்து தமிழ்நாட்டில் கலெக்ஷன் பண்ண முடியுமா? மற்ற மாநிலங்கள்லாம் சேர்த்து கலெக்ஷன் பண்றீங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ இந்த பட்ஜெட் கணக்குங்கிறதே வந்து ஒரு பொய்யான விஷயம்தான். உண்மையான கணக்கு என்னன்றது யாருக்கு தெரியும்னா, செலவழிச்ச தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து உங்களுக்கு கோபம் வரும் கண்டிப்பா. எனக்கு கோபம் இல்ல. நான் ஏன் கோபப்படுறேன்? கோட் படம் வந்து 1000 கோடியை ரீச் பண்ணோம்னாங்க. இடைப்பட்ட கங்கம் வந்து 1000 கோடியை ரீச் பண்ணோம்னாங்க. இப்போ என்னோட கேள்வி, வேட்டையன்ல வந்து இத்தனை ஹீரோஸ், அதாவது டாப்பஸ்ட் ஹீரோஸ் எல்லாம் நடிக்க வைக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்ட படமாவே நல்லா தயாராயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த படம் அந்த 1000 கோடியை ரீச் பண்ணுமா? நான் இப்பயும் சொல்றேன், இந்த 1000 கோடிங்கிற டார்கெட்டை நீங்க பேச வேணாம். ஏன்னா அப்படி சொல்லி வந்த எந்த படமும் ஓடவே இல்லை. எந்த படமும் ஓடல. இந்த படத்தோட நோக்கம் அது இல்ல. ஏன்னா அவங்க அதை தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா நான் என்ன மாதிரி பார்வையாளர்களுடைய கருத்து என்னன்னா, இந்த படம் நிச்சயமா ஜெயிலரோட அதிகமா கலெக்ட் பண்ணும். அது வந்து 100% சொல்லலாம். ஜெயிலரை விட அதிக அளவு வசூலிக்கிற படமா இது அமையும். ஏன் தெரியுமா? இந்த படத்தை வெளியிடுகிற அந்த பிளான் இருக்குல்ல, ரிலீசிங் பிளான் ஒன்று வச்சிருக்காங்க அவங்க. அக்கார்டிங் டு தேர் பிளான் என்னன்னா, இந்த படத்தை உலகம் முழுக்க குறைஞ்சபட்சம் 7500 தேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய பிளான். 7500 தேட்டருங்கிறது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. ஒரு தமிழ் ஹீரோ கனவுல கூட நினைக்க முடியாத எண்ணிக்கை அந்த படம், அந்த தேட்டர்ஸ். அதுவே 10,000 தேட்டர்னா எப்படி இருக்கும்? இது அதிகபட்சம் 10,000 தேட்டர், அப்படி இல்லைன்னா கூட குறைந்தபட்சம் 7,500 தேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அப்படிதான் பிளான். 100 நாடுகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு தமிழ் படம் 100 நாடுகள்ல 10,000 அரங்குகள்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்ன இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, கடைசி நேரத்துல முன்ன பின்ன இருந்தா கூட இந்த படம் அதிக அரங்குகள்ல ரிலீஸ் ஆகும். அதிக அரங்குல ரிலீஸ் ஆச்சுன்னா ஓப்பனிங் வந்து மிகப்பெரிய அளவு இருக்கும். ஓகே சார். இப்போ வேட்டையன் படம் வந்து வேட்டையன்னு டைட்டில் வச்சிருக்காங்கல்ல, இது வந்து சந்திரமுகில அவர் வேட்டையனா நடிச்சதுனாலதான் இந்த கான்செப்டா? இல்ல இல்ல. ஆக்சுவலா வந்து படத்துல அவர் வந்து ஒரு என்கவுண்டர் காப்பா வராரு. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். என்கவுண்டர்னா என்ன? சுட்டு வேட்டையாடுறது தானே. அதான் வேட்டையன். ஏன்னா எல்லாரோட மைண்ட்லயும் என்ன இருக்குன்னா வேட்டையன் சந்திரமுகி. இல்ல ஆக்சுவலா சந்திரமுகி 2வது பாகத்துக்கு வேட்டையன் தான் பேர் வச்சாரு வாசு சார். டைரக்டர் வாசு வந்து வேட்டையன்ற பேர்ல சந்திரமுகி 2 எடுக்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணாரு. ஆனா ரஜினி சார் வந்து ஒரு நாளும் வந்து அதுக்கு ஏத்துக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து 2ஆம் பாகத்துக்கே பொதுவாக ஒத்துக்க மாட்டார். அவர் அதிகபட்சம் ஒத்துக்கிட்டது 2.0 மட்டும்தான். அது ஏன்னா அந்த கதை அவர் கன்வின்சிங்கா இருந்தது, அதனால ஒத்துக்கிட்டாரு. இப்போ ஜெயிலர் 2 கதை கன்வின்ஸா இருக்கிறதுனால ஒத்துக்கிட்டாரு. இவ்வளவுதான். ஜெயிலர் 2 அடுத்து வருதா சார்? அடுத்து ஜெயிலர் 2 வருது. சூப்பர். எது மாதிரி கதைக்களம் சார்? ஜெயிலர் 1 பாத்தீங்க இல்லையா? அதேதான் இன்னும் ஒரு மாறுபட்ட இன்னொரு கதைக்களமா அது வச்சிருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப ஏர்லி நம்ம சொல்றது. படம் ஜெயிலர் 2 கன்ஃபார்ம். சூப்பர் சார், சூப்பர். இப்ப வேட்டையனோட கதைக்களம் வந்து எதை நோக்கி நகருது? இல்ல அதுக்கு கதைக்களம் நமக்கு ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல ஆக்சுவலா. ஆமா, ஏன்னா கதையை பத்தி எதுவுமே தெரியாது. கேரக்டர்ஸை இப்பதான் சொல்றாங்க. ஒவ்வொரு நடிகரும் என்னென்ன பாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இப்ப வந்து ராணா வந்து நடராஜன் ஒரு பாத்திரத்தில் வர்றாரு. அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா வர்றாரு.
அதே போல பகத் பாசில் வந்து பேட்ரிக்னு ஒரு பாத்திரத்துல வர்றாரு. அவர் போலீஸா இல்ல அதுல. அப்புறம் அமிதாப் வந்து ஒரு நீதித்துறையை சேர்ந்த ஒருத்தரா வர்றாரு. மேபி ஜட்ஜா இருக்கலாம். ரஜினியோட மனைவியா வந்து தாரான்ற கேரக்டர்ல இவங்க மஞ்சு வாரியர் பண்றாங்க. இப்ப ரஜினி சாரோட கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கறது இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல. இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட பாத்திரம் என்னன்னு அவ்வளவு சீக்கிரம் சொல்ற முடியுமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதை மாந்தர்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் இந்த கதை என்ன இது அடித்தளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளா ஒரு கதை பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஃபர்ஸ்ட் பாடல் வந்து மனசுலாய வந்து பயங்கரமான ஹிட் கொடுத்திருக்கு. சோ இன்னைக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, 2வது சாங். சோ அது எப்படி சார் போயிட்டு இருக்கு? அதுவும் நல்ல வரவேற்பு. அன்டர் வன்டார் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு போட்டிருக்காங்க. அது முழுக்க முழுக்க ரஜினி சாரை குளோரிஃபை பண்ற ஒரு பாட்டு. ரஜினி சாரோட சிறப்பு, ரஜினி சார் திரையில் படைத்த சாதனை, ரஜினி சார் வந்து எப்படி இந்த இளைஞர்கள் மத்தியில அவருக்கு என்ன மாதிரி இமேஜ் இருக்கு, இது எல்லாம் சொல்ற மாதிரியான பாடல் வரிகள். நீங்க பாட்டு கேட்டீங்கன்னாலே வந்து ஏ சூப்பர் ஸ்டாருடா, அன்டர் வன்டார் பாருடா அந்த மாதிரி போவாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவரை வந்து பாராட்டி அவரை வந்து குளோரிஃபை பண்ணோம், அதுக்காக எழுதப்பட்ட பாட்டு. நிச்சயமா ரசிகர்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. கண்டிப்பா. ஏன் வந்து நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்கல்ல, ஏன் வந்து தொடர்ந்து ரஜினி படங்கள்ல வந்து அனிருத்த வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க? இப்ப நடுவுல லால் சலாம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணாரு. ரொம்ப ரேர். அதுக்கு முன்ன அண்ணாத்தன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் பண்ணாரு. ஓகே ஓகே. இப்ப தர்பாரா இருக்கட்டும், அடுத்தது வந்து ஜெயிலரா இருக்கட்டும், இப்ப ஆனா அனிருத் ஏன் அப்படின்னா, அனிருத் வந்து இந்த சென்சேஷன் இந்த கால இந்த ஜெனரேஷனுக்கான சென்சேஷனல் மியூசிக் டைரக்டரா இருக்காரு. உங்க டேஸ்ட் என்னங்கிறது ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்காரு அவரு. இப்போ உங்களால வந்து வேற எந்த பாட்டுக்காவது வந்து டான்ஸ் ஆட முடிஞ்சு, ஆனா மனசுல பாட்டு கேட்டா நீங்க ஆடுறீங்க, உங்களை ஆட வைக்கிறாருல்ல, அதுதான் அவருடைய ஸ்பெஷல். இன்னொன்னு ரஜினிக்குன்னா வந்து அவரு ரொம்ப மெனக்கெட்டு ஒரு இசையை வந்து கொண்டு வர்றாரு. அது வந்து இயல்பாவே அவர் மேல உள்ள அந்த பாசம் அவருக்கு ரத்த உறவு தான் அவரு. அந்த இயல்பான பாசம் ஒரு பக்கம், ரஜினி மீதான அந்த பக்தி, இதெல்லாம் சேர்ந்து ரஜினிக்குன்னா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மியூசிக் ஆல்பத்தை அவரால் கொடுக்க முடியுது. அதனால வந்து ப்ரொடியூசர்ஸும் வந்து அவரை விரும்புறாங்க. ரஜினி இன்னொன்னு தெரியுமா, ரஜினியோட சொந்தக்கார பையன், அதனாலதான் தொடர்ந்து ரஜினி படத்துக்கு மியூசிக் பண்றான் அப்படின்னு நினைப்பாங்க. ரஜினி வந்து தன் படத்துக்கு இன்னார் தான் வந்து பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் யாரையுமே ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. நீங்க யாரை வேணா கேட்கலாம், படத்தோட ப்ரொடியூசரை கேளுங்க, டைரக்டர் கேளுங்க, ஒரு நாளும் இவர் வந்து செய்யட்டும், எனக்கு வேலை செய்யட்டும், இவர் தான் அந்த வேலையை பார்க்கணும், இவர் தான் மியூசிக் பண்ணணும், இவர் தான் கேமராமேனா இருக்கணும், ஒரு நாள் சொன்னதே கிடையாது. அந்த வேட்டையனுக்கு இதை சொல்றீங்க, நீங்க கூலி படத்தோட இசை வரும், கூலி படத்துக்கு ஒரு தீம் மியூசிக் போட்டிருக்காரு, அதுவே வந்து அவ்வளோ பெரிய வைரலா அவ்வளோ பெப்பியா இருக்கு. அந்த படத்தோட பாட்டெல்லாம் வந்தா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து அவர் ரெடியா வர்றாரு. இப்போ வந்து அடுத்து கூலி படம் வரப்போகுது. ஆமா, அடுத்து பூஜை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்கு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, 5வது கட்டம் ஷூட்டிங் நடக்குது. ஓ சூப்பர் சார். அதுலயுமே வந்து அனிருத் தான் மியூசிக். அதுக்கு அடுத்த படம் ஜெயிலர் 2, அதுக்கு அனிருத் தான் மியூசிக். ஓகே, ஒரே இனி வந்து ரஜினி அனிருத் காம்பினேஷன் தான் இருக்கும் ஃபுல்லும். சரி, ஒரே வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ வேட்டையன் சார்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேற அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? வேட்டையன் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுக்க 100 நாடுகளுக்கு மேல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆனா எப்படி ரிலீஸ் ஆகும், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுதான் வேட்டையன் ஸ்பெஷல். அதே போல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரஜினி அப்படிங்கிற அந்த மகா கலைஞரை நம்ம வேற ஒரு ஒரு பரிமாணத்தில் நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த டைரக்டர் சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். ரஜினியை வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா நீங்க பாத்துட்டீங்க, நல்ல நடிகனாவும் பாத்துட்டீங்க. இது இரண்டும் கலந்த ஒரு பாத்திரம் தான் இந்த படத்துல இருக்கு. இது வந்து ரஜினியோட நடிப்பை முழுசா பார்க்கணும், அதே நேரம் அவருடைய மாஸ் ஆக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே திருப்திப்படுத்துற படம் அப்படின்னு டைரக்டர் ஞானவேல் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்து நம்பிக்கை இல்லாம சொல்ல மாட்டாருல்ல. ஏன்னா இல்ல, கோட் படத்துக்குமே வந்து பெருசா ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி ரொம்ப பெருசா பேசப்பட்டு ஓடி இருந்தா நினைச்சாங்க. பட் வந்து ஆமாம்மா, நான் ஆக்சுவலா உண்மையாவே வந்து நான் வெங்கட் பிரபு ஏதாவது மேஜிக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் நான் நம்பினேன். பட் அவரு அந்த நம்பிக்கை தகர்த்துட்டாரு. ஆனா இப்ப வந்து வேட்டையனே அதே மாதிரி பெருசா பேசுறாங்க. சோ ஓரளவுக்கு இப்போ கோட்டுக்கு வந்து நீங்க சிங்கிள் விட்டாங்க, அது எடுபடல. அடுத்தடுத்து ட்ரெய்லர் போட்டாங்க, அது எடுபடவே இல்லை. அப்ப ஆரம்பத்துல இருந்தே வந்து அது எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் இந்த பாட்டு அப்படி இல்லை, சிங்கிள் விட்டாங்க, பத்திக்குச்சு. அடுத்த சிங்கிள் இன்னும் பெருசா போகுது, ஆடியோ லான்ச் பெரிய அளவுக்கு இருக்கு. ஸோ இதுல கொஞ்சம் பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. அதனால வந்து நல்லது நடக்கும்னு நம்புவோம்.
சூப்பர். அப்ப வந்து வேட்டையன் படம் வந்து கண்டிப்பா ஒரு அதிரடி கலந்து மாஸ் காட்டும் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமா. சூப்பர் சார். வேட்டையன் சார்ந்த நிறைய அப்டேட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.